அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திரு இருதய ஆண்டவரினுடைய பக்தர்களே, இந்த இனிய காலை வேளையில திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த திருப்பலிக்கென்று வந்திருக்கின்றோம். இந்த நாளையும் இன்று நாம் செய்யவிருக்கின்ற அனைத்து காரியங்களையும் இறைவன் தாமே திரு இருதய ஆண்டவர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று யோவா நற்செய்தியிலே 17வது அதிகாரத்திலே 16வது இறை வார்த்தையிலே நம் ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்பொழுதும் உலகினுடைய போக்குகளுக்கும் இறைவனுடைய போக்குகளுக்கும் உலகினுடைய சிந்தனைகளுக்கும் இறைவனுடைய விருப்பங்களுக்கும் முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆதாமின் காலத்திலிருந்து இன்று வரை அது நாம் பார்க்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இறைவன் சார்பாக சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அந்த அடிப்படையிலே திரு இருதய ஆண்டவருடைய பக்தர்களாகி நாம் அனைவரும் எப்பொழுதும் அந்த இதய அன்பிலே நிலைத்திருக்கின்றவர்களாக, அந்த இறைவனை சார்ந்திருக்கின்றவர்களாக, அவ்வாறு சார்ந்திருப்பவற்றை நம்முடைய வாழ்விலே வாழ்வதற்கு இந்த திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஓப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெரு மகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்தில் இருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். கட்டளைகளை விட்டு என்னை விலகவிடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளே. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தனர். மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு இறை இயேசுவில் பிரியமான திரு இருதய ஆண்டவருடைய பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய நிலைப்பாடை எடுக்க வேண்டும், நாம் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றன. திரு வழிபாட்டு காலத்திலே, ஆண்டின் பொது காலம் இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு அகிலத்தின் முடிவு பற்றியும் நமது தனிப்பட்ட மனித வாழ்க்கையின் முடிவு பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதை சார்ந்தவர்களாக, எதன் மீது நாட்டம் கொண்டவர்களாக வாழ்கின்றோம் என்பதை எண்ணி பார்ப்பதும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதும் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அழைப்பு. இன்றைய உலகம் நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே ஒரு நுகர்வு கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களையும் கடவுளையும் விட பொருட்களை மையப்படுத்திய ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வாழக்கூடிய உலகத்தை தன்வயப்படுத்த வேண்டும், எல்லாம் எனதாக்க வேண்டும் என நினைக்கின்றோம். ஆனால் உண்மைகளை தொலைத்துவிட்டு இந்த பொருளையும் மண்ணையும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? உண்டார்கள், குடித்தார்கள். லோத்துவின் காலத்திலே என்ன நடந்தது? உண்டார்கள், குடித்தார்கள், நற்றார்கள், விற்றார்கள், கட்டினார்கள். இன்னைக்கு நாமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இரு நிகழ்வுகள். மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அந்நாட்களிலே வீட்டில் இருப்போர் வர வேண்டாம். இன்னைக்கு உள்ள லாக்டவுன், பொருளை எடுக்க வர வேண்டாம், முடியாது. ஆகவே இந்த பொருளையும் இந்த மண்ணையும் நேசித்தோம் என்றால் நமக்கு நடந்தது என்ன என்பது
நாம் கண்டு உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். திருவிவிலியத்திலும் வாசித்துக் கொண்டே இருக்கின்றோம், தியானிக்கின்றோம். இந்த பாவமானது, இந்த கருவானது எங்கிருந்து வருகின்றது? ஆதாமும் ஏவாளும் நமக்கு கொடுத்த கரு, நுகர்வு கலாச்சாரம். ஏவாள் மரத்தை பார்க்கின்றால் உண்பதற்கு சுவையாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கின்றது. இறை சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் மனித சாயலிலே ஒரு சா வைத்து காண்டி எதை பார்க்கின்றார்கள்? உணவை பார்க்கின்றார்கள், கண்களுக்கு அழகை பார்க்கின்றார்கள், இறைவனை காண முடியவில்லை. நாம் அனைவருமே சொல்லலாம், இவர்கள் அனைவருமே வாழ்ந்து விட்டார்கள், இவற்றை தேடினார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் நாம் இன்று எதை தேடிக்கொண்டு இருக்கின்றோம்? எல்லோருமே சுய ஆய்வு செய்வோம். எல்லாரும் சொல்லலாம் கடவுளை தேடிக்கொண்டு இருக்கின்றோம் என்று. தவறு. நவீன கலாச்சாரத்திலே நாம் அனைவருக்கும் தெரியும், இன்றைய மாபெரும் தத்துவம் நுகர்வு கலாச்சாரம், கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான பொருட்களை சேர்க்க வேண்டும், அதிகமான பொருட்களை நான் வைத்து ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிறைய வாங்கணும், நல்லா இருக்கணும். இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் நம்மை எங்கு அழைத்து செல்கின்றது என்றால், ஆதாம் ஏவாள் நோவா லோத்து காலத்திலே அடுத்தடுத்த பாவங்களை செய்தது போல இந்த நுகர்வு கலாச்சாரம் நம்மை அழைத்து செல்வது அடுத்த ஒரு படிநிலை, யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்களையும் பொருட்களை போல பயன்படுத்தக்கூடிய அடுத்த பாவ நிலை. இன்னைக்கு எல்லாருமே பார்க்கலாம், வாழ்க்கையில் குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளை கணவன் மனைவி மனிதர்களை மனிதர்களாக அன்பு செய்யவில்லை, பொருட்களாக பயன்பாட்டிற்காக எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற கலாச்சாரத்திலே நாமும் மூழ்கி போய் அடுத்த மனிதனை பயன்பாட்டுக்காக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இது பாவத்தின் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை எங்கு செல்வோம் என்றால் இன்டிஃபரண்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் கண்டுக்கிறது கிடையாது, எனக்கு பொருள் மட்டும் இருந்தா போதும். ஏனென்றால் மனிதனையே நாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். ஆகவே கடவுளை பற்றியும் கண்டுகொள்வது கிடையாது, அடுத்த மனிதனையும் கண்டுகொள்ளாத ஒரு நிலைக்கு செல்வோம். இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கு. அறிவியல் சார்ந்த முன்னேற்றங்கள், கண்டுபிடித்தோம், பாலாக்கினோம், பயன்படுத்தினோம், யாரையும் பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த பாவ நிலைகள் முற்றிலுமாக எடுத்து செல்வது அடுத்த நிலை ஏத்தேயிசம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் இல்லாத உலகத்தை படைத்தல். சுய ஆய்வு செய்து பாருங்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த ஒரு சா வைத்து காண்டி உண்பதும் குடிப்பதும் நடுவதும் கட்டுவதும் விற்பதும் வாங்குவதுமாகத்தானே இந்த உலகம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. எங்கே நிறைவு இருக்கின்றது? எங்கே தேடல் இருக்கின்றது? லூக்கா எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 12வது வார்த்தையிலே பார்த்தோம் என்றால், அறிவற்ற செல்வன் நிறைய விளைந்து விட்டது. என்ன சொல்லுகின்றான்? என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நெஞ்சே பல்லாண்டு வாழு. கடவுள் சொல்லுகின்றார், முட்டாளே, இன்று இரவே உன்னுடைய உயிர் எடுக்கப்படும். நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் வாழக்கூடிய இந்த உலகம் பொருட்களை மையப்படுத்தி இவைதான் எனக்கு முழுமையான இன்பம் தரும் என்று நாம் அனைவருமே சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே இன்றைய முன்னுரையில் கேட்டது போல யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் அனைவருமே இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தின் போக்கிலே நுகர்வு கலாச்சாரத்திலே பொருட்களையும் மனிதனை பயன்பாட்டுக்காக, கடவுளை பயன்பாட்டுக்காக, என்னுடைய வேண்டுதலுக்காக பயன்படுத்தினோம் என்றால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. கடவுள் நம்மை சொல்லுவார், முட்டாளே, உன்னுடைய ஒரு சான் வயிற்றிற்காக இந்த உலகத்திலே நீ வாழுகின்றாயா? பறந்து என்றும் வாழக்கூடிய ஆன்மாவிற்காக வாழுகின்றாயா? ஆழமாக சிந்தித்து பார்ப்போமே. நம்முடைய திரு இருதய ஆண்டவர் முதல் சோதனையே
உணவு, இரண்டாவது சோதனை பலம், மூன்றாவது சோதனை அதிகாரம். கடவுள் நிலையில் இருந்த அவர் இதை தேடவில்லை. தன்னுடைய நிலைப்பாடுகள் இதுவல்ல, உண்பதும் குடிப்பதும் விற்பதும் நடுவதும் அல்ல, மாறாக என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய ஆன்மா அந்த ஆண்டவரை தேட வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படி தேடுபவர்கள், இறைவனை தேடுபவர்கள், மனிதனை அன்பு செய்பவர்கள், முதல் வாசகத்தில் சொன்னது போல நாம் உண்மையிலே பக்தர்களாக இருக்க முடியும், உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே சாட்சியம் பகர முடியும். ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த தொற்று நோய் காலத்திலே ஒருவேளை நமது குடும்பத்திலே சேர்ந்து இருக்க கடவுள் ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த உலகமே அமைதியாக இருப்பதற்கும் சுய ஆய்வு செய்வதற்கும் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். என்னுடைய குடும்பத்திலே நான் எதை தேடுகின்றேன்? என்னுடைய நிலைப்பாடு என்ன? பொன்னும் பொருளா, இறைவனும் மனிதமுமா? எங்கே என்னுடைய இறை சாயல்? எங்கே நான் தொலைத்தேன்? ஆண்டவரே, திரு இருதய ஆண்டவரே, என்னுடைய இறை சாயலை மிளிரச் செய்யும். இந்த உலகு சார்ந்த வாழ்க்கை அல்ல, மாறாக உம்மை சார்ந்த, மனிதத்தை சார்ந்த வாழ்க்கையை வாழ நிறைவான வரம் தாரும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமாய் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ அவரைய மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார்.
இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே விண்ணக மன்னக படைப்புகளோடு நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி அருள் தந்தை பாக்கியநாதன், எல்லா திரு நிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி பெற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமையில் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவமாக. ஆண்டவரை, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவோடு உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியா நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.